மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்னைக்கு சேட்டலைட் மீடியா வரைக்கும் எல்லாரும் இந்த மகாவிஷ்ணுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இவர் இயக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரோட ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம பார்ப்போம். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற காவல்துறையை பற்றியும் கடைசியாக பார்ப்போம். எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்படி அடுத்த பிறவியை நம்புறது? என்ன அப்படின்னாக்கா, இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஆரம்ப காலத்தில் ஸ்கூல் போயிருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10th கூட வந்து சரியான அளவில் வந்து படித்து பாஸ் பண்ண முடியாத ஒரு நபர் தான் இந்த மகாவிஷ்ணு. தன்னுடைய பேச்சு திறமையால் பொதுமக்களை வந்து கவரக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த மகாவிஷ்ணு இந்த மாதிரியான திறமைகளை வச்சுட்டு இருக்கும்போது தான் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இவரை அப்ரோச் பண்ணி, நீ தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டப் காமெடியில் போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னால். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து வெறும் விஷ்ணு தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மகாவிஷ்ணு ஆயிருக்கிறாரு. குறிப்பா முன்னணி தொலைக்காட்சியில் ஒரு இடத்துல வந்து அசத்த போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கலக்க போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு கை கொடுத்துச்சா, அதில் வெற்றி பெற்றாரானா அதில் எதுலையுமே வந்து வெற்றி பெற முடியல, சாதிக்கவும் முடியல. அப்படின்னும் போது அவர் பின்வாங்கி சொந்த ஊருக்கே போயிடுறாரு. சொந்த ஊருக்கு போனவர் சும்மா இருந்தாரா அப்படின்னு பார்த்தா அப்படியும் அங்கே சும்மா இல்லை. தான் ஒரு படத்தை எடுத்து பெரிய அளவில் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிறாரு. இந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கிறார். ஏறக்குறைய வந்து 50% படத்தோட ஒர்க் முடிஞ்சதா சொல்றாங்க. இந்த மாதிரி நேரம் போயிட்டு இருக்கும்போது தான் அவருடைய தந்தை வந்து காலம் அடைஞ்சிடறாரு. காலம் அடைஞ்சது காரணத்தினால தான் இந்த படம் வந்து ஷூட் பண்ண முடியாம பாதியிலே நிற்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய எல்லா வகையான முயற்சியும் தோல்வியில் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறிப்பா இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் எந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர்ல தான் இவருடைய பிறப்பு முதல்ல இருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மனமுடைஞ்சு போன மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, வெறும் விஷ்ணு என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய ஆன்மீக தேடுதலுக்காக வந்து பல்வேறு கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. இப்படி பல கோயில்களை சுத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருனாக்கா, ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கிறார். அந்த யூடியூப் சேனல் என்ன பண்றாருன்னா, இவர் போய் சுத்தி பார்த்துட்டு வந்த எல்லா கோயிலுடைய ஆன்மீக தல வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அதை வச்சு என்ன பண்றாரு, யூடியூப் சேனல்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. இவர் பேசுறதை கேட்டு பல ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல இவருக்கு ஆடியன்ஸா வந்து கிடைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஆடியன்ஸை வச்சு இன்னொரு விஷயத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா, நாங்க வந்து திருப்பூர்ல வந்து ஒரு அலுவலகம் வச்சிருக்கோம். இந்த அலுவலகத்துல முக்கியமான விஷயம் நாங்க என்ன பண்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் பண்றோம் இந்த யூடியூப் வருமானத்தை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அன்னதானத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்குண்டான கிச்சன் செட்டப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எப்படி உருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரும்போது தான் சாதா விஷ்ணு மகாவிஷ்ணுவா மாறினா கதையா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இப்போ இந்த யூடியூப் வருமானம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை தன்னோட யூடியூப்ல போட்டு ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பண்றாரு. அந்த ஃபண்டு மூலமா பாத்தீங்கன்னா வரக்கூடிய பணம் வந்து குறைந்த அளவு சொற்ப பணமா தான் இருக்கு. இது எங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வெளிநாடுகள், அதாவது NRI பீப்புள்ஸ் சொல்லுவாங்க, அவங்க அதிக அளவுல ஃபண்டு கொடுத்திருக்காங்க. அப்போ அது ஒரு விஷயமா அவர் எடுத்துக்கிறாரு. என்னன்னாக்கா, நம்ம இங்க எவ்வளவு சொற்பொழிவு ஆட்டினாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் மக்கள் கிட்ட போய் சேருதான்னு பார்த்தா ஓரளவு தான் சேருது. ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதிக அளவுல சேர விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சு அதை ஒரு துருப்பா எடுத்துக்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்ததான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை பார்க்க முடியலன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் வந்து லேக்குக்கு மேலே அதிகமாக கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இவர் பார்த்தாரு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு NRI கஸ்டமர்ஸை அதிக அளவில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ இவர் வந்து யூடியூப்ல பண்ணிட்டு இருந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொது வழியில நேரடியாக போய் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னாக்கா, மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே குறி வைக்கிறாரு. அவங்க வந்து இவரோட பேச்சுக்கு வந்து மயங்குறாங்க. அந்த மயங்கும் போது அவர் என்ன பணம் கேட்டாலும் எதுக்காக கேட்டாலும் அவங்க யோசிக்காம சம்பாதிக்கிற ஒரு தொகையை வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை அவர் சாதகமாக பயன்படுத்தி ஆரம்பிச்சுக்கிறாரு. இந்த ஒரு நிறுவனமா உருவாக்கின அந்த யூடியூப் இப்ப பெரிய நிறுவனமா மாறுது. என்னன்னாக்கா, சொற்பொழிவு ஆற்றுறது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்து வராரு.
தன்னோட வாயை எந்த அளவுக்கு பயன்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய யூடியூப்ல போட்டிருந்தாலும் இதுக்கு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம வர வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா, இவருடைய விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பூதாகரமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை வந்து வரவழைச்சு அந்த மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயம் ரெகுலராக நடக்கும். மாணவர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வந்து மாணவர்கள் முன்னால் பேச வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நடிகர் தாமு வந்து பல்வேறு பள்ளியில் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதே ஒரு வரிசையில் தான் இப்போ இவர் வந்து மகாவிஷ்ணு வந்திருக்கிறாரு. குறிப்பாக இந்த என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இவரை கூட்டிட்டு வந்து பேசுறதுக்குன்னு சொல்லி பள்ளிகளில் முடிவு பண்றாங்க. அது எந்தெந்த பள்ளி அப்படின்னாக்கா, அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியும் அதே நேரத்தில் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்கூல், இந்த 2 ஸ்கூல்ல தான் வந்து இவர் அழைச்சி மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்த இடம் முதல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 11 மணிக்கு அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வந்து ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. அது மாணவர்கள் மத்தியில் ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. இதுல இன்னொரு வீடியோ வந்திருக்கு. அந்த ஸ்பீச் கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் பேசியிருக்காரு. நான் எந்த மாதிரி பேசணும் அதை நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க, ஏன்னா நான் ஏடாகூடமா பேசிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன வீடியோவும் வெளியே வந்திருக்கு. அவங்க ஹெட்மாஸ்டரும் சொல்லியிருப்பாங்க, நீங்க இது மட்டும் மாணவர்களுக்கு புரியுற மாதிரி பேசினா போதும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, இவர் ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் முன்னாலே வைக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு இது தெரியுமா? உண்மையிலே பள்ளிகள் எல்லாம் பள்ளி கல்வித்துறையோட கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லையா? அதே மாதிரி நமக்கும் வந்திருக்கு. இவங்களை கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து சிஇஓ இல்லை டிஓ கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல ஒரு 1 hour வந்து கிளாஸ் எடுப்பாங்க, மாணவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லணும் அப்படின்றதுக்காக. இதுல யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மகாவிஷ்ணு நல்லா பேசுவாரு, மாணவர்களுக்கு வந்து நல்ல ஊக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காரு. அது அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கூல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அழைச்சிருக்காங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகர் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு தெளிவா மாணவர்கள் முன்னால பேசி முடிச்சிடுறாரு. அதே ஆகஸ்ட் 28ஆம் தேதி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்கூல்ல வந்து தான் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல தான் வந்து பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்கா, முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்காங்களோ அவங்க இப்ப இருக்கக்கூடிய ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இந்த ஸ்பீச் வந்து எல்லார் மத்தியில வந்து காமனா போச்சுன்னா இல்ல, இது என்ன ஆயிருக்குனாக்கா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கண் பார்வையற்ற ஒரு ஆசிரியர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. ஈடுபட்டது மட்டும் இல்லாம அவர்கிட்ட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். இது தவறு, நீங்க பேசுறது மாணவர்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ, மாணவருடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க, அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத ஸ்பீச் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதையும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 28ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்தை இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாருனாக்கா, தன்னோட யூடியூப்ல ஒரு 4 நாளைக்கு முன்னால, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் தேதி வாக்குல வந்து தன்னோட யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றாரு. அவருக்கு வந்து தேவை ஒரு மார்க்கெட்டிங், ஒரு விளம்பரம் தேவைன்றதுக்காக இதை அப்லோட் பண்றாரு. இந்த அப்லோட் பண்ணப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து இதை கையில் எடுக்கிறாங்க, எடுத்து பெரிய அளவில் பரப்புறாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி அமைப்பு வந்து இதுக்கு ஒரு போராட்டமும் நடத்தி முடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், அதாவது அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் சங்கத்து சார்பாக வந்து பாத்தீங்கன்னா சென்னை கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவர் பேசுனது தவறான விஷயம், அதுக்கு வந்து நீங்க அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தீபக் அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். மாற்றுத்திறனாளிகளுக்குடைய பாதுகாப்புக்கு உண்டான ஒரு சட்டம் இருக்குதா சொல்றாரு. அது என்ன ஆக்ட்னாக்கா 92/1 அப்படிங்கிறாரு. அதாவது 92ல சப் கிளாஸ் 1 அப்படி இருக்கு. அது என்னன்னாக்கா சிவில் வழக்கு கிடையாது சார், அது வந்து ஒரு கிரிமினல் வழக்கு, இது காவல்துறை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க கொடுத்து போலீஸுக்கு வந்து சில புரிதல் இல்லாம இருக்கு, இந்த வழக்கு பதிவு பண்ணலாமா பதிவு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் இல்லாம இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க இதை கிரிமினல் வழக்கா பதிவு செஞ்சு இந்த சம்பந்தப்பட்ட நபர் மகாவிஷ்ணு வந்து கைது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தண்டனை என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, குறைந்தது வந்து 6 மாசத்துல இருந்து அதிகபட்சமா 2 வருஷம் வரைக்கும் இதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இது தொடர்பாக நம்ம வழக்கறிஞர் கிட்ட தொடர்பு கொண்டு பேசணும், இதுக்கு வழக்கு வந்து பதிவு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது காவல்துறை தான் முதல் வழக்கு பதிவு பண்ணணும், அந்த வழக்கு பதிவு பண்ணால ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து இது கேஸுக்குள்ள வந்துருவாரு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் மூலமா தான் அவர் வந்து இந்த பேசின வார்த்தைக்கு தப்பு அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பள்ளி கல்வித்துறை
கல்வித்துறை சார்பா பல தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்கக்கூடிய நபர்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்கணும். உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பள்ளிகள் எல்லாமே வந்து பள்ளி கல்வித்துறையோட கண்ட்ரோல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, பள்ளி கல்வித்துறை இதுல வந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரோட கேள்விகள் இருக்கும். அது தொடர்பாக நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லிட்டு அதுக்கு அமைச்சரும் சொல்லியிருந்தாரு, இதை நாங்கள் விட போவதில்லை, கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருந்தாரு. அதே பிரஸ் மீட்ல தான் அந்த கேள்வி கேட்ட ஆசிரியர், அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரும் அமர வச்சு அவரை கௌரவிச்சிருந்தாங்க. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, சார் இப்போ உங்க கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாரு, அதே மாதிரி பல அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாரு, அமைச்சரா இருந்தா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்க, போட்டோ எடுக்க தான் செய்வாங்க, அதுக்காக இவங்க எல்லாம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு போற விஷயங்கள் இருந்தாலும் இவர் யார் மூலமா அமைச்சர்களை சந்திக்கிறாரு, என்ன ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, இதை வச்சு அவர் எப்படி போய் சந்திக்க முடியுது, போட்டோ எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கூடிய நபர்கள் வந்து சமூக பொது வெளியில என்ன பண்றாங்க, அதை வச்சு பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மொத்தத்தில் இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். காவல்துறை வழக்கு பதிவு செய்தா இல்லது நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுதா அப்படிங்கிறது இந்த மாற்றுத்திறனாளி சமூகத்தை சார்ந்தவர்கள் காத்திருந்தான் பார்க்க வேண்டும்.